இப்பொழுது வழங்குபவர்கள் ஆரோக்கியா மில்க், நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து. என்னடி மார்க்ஸ் இது? என்ன மார்க்ஸ் இது? இந்த வருஷமும் நீ ஃபெயில் ஆன. நான் வந்து டீன் கிட்ட பிச்சை கேட்க மாட்டேன். ஃபெயில் ஆயிட்டே கடனி. அம்மா நான் ஒன்றும் வேணும்ட்டே பண்ணலமா. ஆனது ஃபெயிலு, இதுல வேணும்ட்டே வேறையா? நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதினேன். அப்புறம் கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. நான் என்ன பண்றது? பார், நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. உன் அப்பா வந்து சிவில் இன்ஜினியர், நான் வந்து சொசைட்டில ஹைலி ரெஸ்பெக்டபிள் லேடி. பத்ரி என்னம்மா? அவன் வந்து ஒரு எவர் அஸ்பைரிங் பர்சனாலிட்டி டி. அவனுக்கு டெய்லி ட்ரீம்ஸ் இருக்கு. உனக்கு வந்து அதுவும் கிடையாது. நீ கூட அதுல சும்மா தானே உட்காந்துருக்க. நான் சும்மா உட்காந்துருக்கேன். போய் வெளியில போய் கேளு சொசைட்டில நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னு. ஆமா, நீயும் உன் சொசைட்டி அதை பத்தி தெரியாது. அரட்டடிக்கு தான் லாய்க்கு. இதுல கான்ட்ரிபியூஷன் வேற. ஹலோ, என்ன பேசிட்டே போற நீ? வரட்டும், அப்பா உன்னை பாத்துக்கிறேன். என்ன நம்மளை பத்தி இப்படி பேசிட்டா? நம்ம நிஜமாவே ஒன்றும் கான்ட்ரிபியூட்டே பண்ணலையா? ஹாய், வணக்கம். கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே கும்பகோணம் மக்கள் அதிகம் வசித்த பகுதியாக இருந்திருக்கு. இங்க முற்கால சோழ மன்னனான கரிகால சோழன் தன்னுடைய அரசபையை கூட்டி ஆட்சி செஞ்சான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் இருக்கு. ஆக கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே கும்பகோணத்தில் சோழர்கள் ஆட்சி இருந்திருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். கும்பகோணத்திற்கு சோழர்கள் வைத்திருந்த பெயர் குடந்தை. கொற்ற சோழர் குடந்தை வைத்த நாடு தரு நிதியினும் செறிய கருங்கட்படிக்குவன் அரணில் யாமே. இது அகநானூற்று வரிகள். சோழர்கள் குடந்தையில் கருவூலம் அமைத்து தம் செல்வங்களை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு இந்த வரிகள் தகவல் சொல்லுது. அதனால சோழர்களின் கருவூலம் அப்படின்னு குடந்தைக்கு சிறப்பு பெயரும் உண்டு. நான் இப்போ இருக்கிற ஊர் ஆண்டார்பந்தி. இது கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் போகிற வழியில் மருவத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருங்க. நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. கும்பகோணம் சுத்துப்பட்டில் கல்யாணம் காது குத்துன்னு பத்திரிகை கொடுக்க போனால் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டார்பந்திக்காரங்களை சமையலுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர்க்காரங்களுடைய சமையல் ரொம்ப நல்லாவே இருக்குமா. இந்த ஊரில் பல பேருக்கு சமையல் தொழில் தான் முக்கியமான வேலையாகவே இருக்குது. மீதி பேர் தமிழ் புலவர்களாக இருக்காங்க. சரி, இந்த ஊர்க்காரங்க என்ன சமைக்கிறாங்க, அது என்ன ருசியில் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? என் கூட இருக்கிறது ஆண்டார்பந்தியை சேர்ந்த சமையல் கலை நிபுணர் திருஞானம். இப்போ விருந்து விசேஷங்களுக்காக செய்யக்கூடிய சமையலில் கும்பகோணத்துக்கான ஃப்ளேவர் அப்படிங்கிறது நிறைய இருக்குமா உங்கள் பகுதிகள்? நிறைய இருக்கு. நிறைய பண்ணுவீங்க? நிறைய செய்வோம். சரி, இப்போ எங்களுக்கான விருந்து சாப்பாடு நீங்கள் செஞ்சு காமிக்க போறீங்க இல்லையா? ஆமாம். முதல்ல அதில் என்ன செய்ய போறீங்க? முதல்ல வாழைப்பூ உசிலி செய்வோம். வாழைப்பூ உசிலி. உசிலிங்கிறது இந்த ஏரியாவுக்கான உணவு, பாரம்பரிய உணவு. பாரம்பரிய உணவு. சரி, இப்போ வாழைப்பூ உசிலிக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாமா? இப்போ வாழைப்பூவை முதல்ல வந்து கல்லன் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நடுவில் இருக்கிற கல்லன் எடுக்கணும். எடுத்தாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா கசக்கும். ஓகே, கல்லன் எடுத்துட்டு அதை நறுக்கணும். இப்போ பருப்பு வந்து துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கீங்க இல்லையா? துவரம் பருப்பு தான். இதை வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். ஆமாம். இதோட என்ன சேர்த்து ஊற வைக்க? மிளகா வத்தல். மிளகா வத்தல். இந்த மிளகா வத்தல் எவ்வளோ போடுவீங்க? ஒரு 10 மிளகாய் போட்டால் போதும். சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பருப்பு போட போகிறோமா? ஆமாம். பருப்பை தண்ணியில் ஊற போட போகிறோம். தண்ணியில் ஊற போட போகிறோம். அடுத்தது மிளகா வத்தல். மிளகா வத்தல் போடணும். தண்ணியிலே போட்டு ஊற வைக்கணும். தண்ணியிலே ஊற வச்சிடணும். சரி, இது ஒரு 10 மிளகா வத்தல் போடலாம். அடுத்தது வந்து இந்த வாழைப்புக்கு கற்காமல் இருக்கிறதுக்கு மோர், மோருடன் வந்து எலுமிச்சம்பழம், உப்பு இது கலந்து சும்மா ஒரு கப்பு. ஒரு கப்பு இருந்தால் போகிறோம். எலுமிச்சம்பழம் ஒரு மூடி, கொஞ்சம் உப்பு, நறுக்கின வாழைப்பூ இதில் போட்டு நல்லா சுத்தமாக கையை போட்டு பிசைஞ்சு
வடிகட்டிப்பணும். வடிகட்டி ஓகே, ஒரு 5 லேசாக 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். போகிறோம். கறக்காமல் இருக்கும், கடைசி வரையும் கறக்காமல் இருக்கும். மிளகா வத்தலும் துவரம் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இல்லையா? ஊறிட்டு இப்போ அரைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாமா வேண்டாமா? வேண்டியில் கொஞ்சமாக ஒன்றும் கொஞ்சமாக போதும். உப்பு போடணுமா? உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும் இல்லையா? கொஞ்சமாக எனக்கு திட்டமாக. அது யாருக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்குவம் போதும். இந்த பக்கம் போதும். இப்போ அடுத்தது வேக வைக்கிறதா இல்லையா? ஒரு பக்கமாக வாழைப்பூ, ஒரு பக்கம் பருப்பு வேக வைக்க வேண்டியதான். தண்ணி கொதிக்க வச்சிருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ எடுத்து வச்சிடலாமா? இது எவ்வளவு நேரம் வேகணும்? 15 நிமிஷம் வேகணும். ஓகே, மூடி வச்சிடலாம். அப்போ ஆரம்ப காலத்தில் இந்த ஊர் குடந்தை அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. எப்போ கும்பகோணம் அப்படின்னு மாறிச்சு? 14ஆம் நூற்றாண்டில் தான் இந்த குடந்தை பகுதி விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது. அவங்க தான் குடந்தை அப்படிங்கக்கூடிய இந்த ஊரினுடைய பெயரை கும்பகோணமாக மாற்றியவர்கள். கிருஷ்ணதேவராயருக்கு பின் கிபி 1529 விஜயநகர பேரரசாக பொறுப்பேற்றவர் அச்சுத தேவராயர். அவருடைய ராஜ பிரதிநிதியாக தஞ்சை பகுதியை ஆண்டு வந்தவர் சேவப்ப நாயக்கர். இவரின் ராஜகுருவாக முதலமைச்சராக கோவிந்த தீட்சிதர் என்பவர் நியமிக்கப்பட்டார். அரிய நூல்களை கொண்டு சரஸ்வதி பண்டாரம் என்ற நூலகத்தை அமைத்ததும் இந்த கோவிந்த தீட்சிதர் தான். அதுதான் இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால். கோவிந்த தீட்சிதரின் ஏற்பாட்டின்படிதான் குடந்தை கும்பேஸ்வரர் கோவிலுக்கு ராஜகோபுரமும் மதில் சுவர்களும் கட்டப்பட்டு கிபி 1580 குடமுழுக்கும் நடந்துதான். திருவையாற்றுல தொடங்கி மயிலாடுதுறை வரைக்கும் காவிரியின் 2 பக்கங்களிலும் அழகிய படித்துறைகளை கட்டச் செய்ததும் இந்த கோவிந்த தீட்சிதர் தானா. சேவப்ப நாயக்கருக்கு மட்டுமல்லாமல் அவருக்கு பின் தஞ்சையை ஆண்ட அச்சுதப்பன், ரகுநாதன் ஆகிய 2 நாயக்க மன்னர்களுக்கும் முதலமைச்சராக இருந்த பெருமைக்குரியவர் தான் இந்த கோவிந்த தீட்சிதர். கிபி 1624 ரகுநாத நாயக்க மன்னன் கோவிந்த தீட்சிதரை துலாபாரத்தில் வைத்து எடைக்கு எடை தங்கம் கொடுத்தாராம். அந்த தங்கத்தை வைத்துதான் கோவிந்த தீட்சிதர் மகாமக குளத்தை சீரமைத்தார். குளத்தை சுற்றி 16 சிவாலயங்களை கட்டினார் அப்படின்னு வரலாறுகள் சொல்கின்றன. வெந்துடுச்சு, நல்லா சுத்தமாக வந்துட்டு. வெந்துருச்சுன்னா இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது, அவ்வளோதான் இல்லையா? இதே நல்லா வெந்துட்டு போல இருக்கு. ஓகே, இப்போ இது 2 இறக்கி நம்ம உதுக்க போகிறோம். ஆமாம், இதுக்கப்புறம் தாளிப்புக்கு தான் நம்ம போகிறோம். தாளிக்கு தான் இல்லையா? ஆமாம், ரீஃபைண்ட் ஆயில் தான் இல்லையா? ரீஃபைண்ட் ஆயில் தான். கடுகு போடுவோம். வெங்காயம் போடணும். இப்போ அடுத்தால பருப்பு இல்லையா? பருப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ அடுத்தது வாழைப்பூ. இப்போ பருப்பு உசிலி முடிஞ்சுது இல்லையா? ரெடி ஆகிடுச்சு. பருப்பு உசிலி ரெடி.